வெல்கம் பேக் டு கீக்கி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தி சூப்பரான சோள தோசை. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சிவப்பு சோளம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சோளம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 250 கிராம், கரெக்டாக 250 கிராம் இருக்குது. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பு அளவுக்கு 1 கப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு சோளம், நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் கிடைக்கிற நாட்டு சோளம் எடுத்திருக்கேன், சிவப்பு சோளம். இதை கரெக்டாக நான் வந்து தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற விட்டுருங்க. சோளம் நல்லா ஊறட்டும். உங்களுக்கு வெள்ளை சோளம் தான் இருக்குது, அங்கே வெள்ளை தான் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெள்ளை சோளம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் கரெக்டாக 1 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். சோளம் சீக்கிரம் ஊறிடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் நைட்டு தோசை செய்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே நீங்கள் சோளத்தை ஊற போட்டுருங்க. அப்போ நைட்டு டின்னருக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சோளத்தில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நான் வந்து ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சோளம் ஃபுல்லாக நம்ம சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சோளத்தை நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட் நைஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை குழந்தைங்களுக்கு, இது எல்லாருக்குமே, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ பாருங்கள், 1 கப்பு அளவுக்கு நம்ம இட்லி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இட்லி மாவு வந்து புது மாவு எடுக்கக்கூடாது, நல்லா புளிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆட்டி 2-3 நாள் ஆன மாவை வந்து நீங்கள் போடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதோடு சேர்த்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சோள மாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் கரைச்சிக்கோங்க. நான் ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது எனக்கு வந்து இட்லி மாவில். நீங்கள் பார்த்து எவ்வளோ உப்பு வேணுமோ மாவுக்கு ஏற்ற உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இது மினிமம் வந்து ஒரு 5-6 மணி நேரம் நல்லா வந்து உங்களுக்கு புளிக்கணும். மாவு நல்லா புளிச்சாதான் தோசை நல்லா வரும். எனக்கு இப்போ ஒரு 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஈவினிங் டின்னருக்கு நான் இந்த தோசை எனக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், தோசை வந்து எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு தோசை. இது எப்போயுமே நார்மல் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சோள தோசை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சோளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் நைட்டு டின்னர்னால் தாராளமாக காலையிலேயும் இந்த ப்ராசஸ் சோளத்தை ஊற வச்சு நீங்கள் ஈஸியான வேலை அரைச்சி எடுத்து நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்கன்னா இந்த ப்ராசஸை ஈவினிங்கே செஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். தோசையும் நல்ல மொறுன்னு வரும், நல்ல சூப்பராக இருக்கும் தோசை. நார்மல் தோசை மாதிரியே இருக்காது, உங்களுக்கு டேஸ்ட் டிஃபராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க தோசையை. இப்போ பாருங்கள், சூப்பரான தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே மடித்து நீங்கள் எந்த சட்னி வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார சட்னி, இல்லை தக்காளி சட்னி, உங்களுக்கு வெங்காய சட்னி, உங்களுக்கு எந்த சட்னி வேணாலும் இது சோள தோசைக்கு மேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்ஸ்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.